வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். பிரெயின் தான் இருக்கிறோம். பிரெயின் இருக்கிற செல்லாவே ஆக்டிவேஷன் ஆக போகுது, கெட்டியாக போகுது. ஓகேங்களா? அதனால கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பிரெயின்லேருந்து தான் வந்து மூளையிலேருந்து தான் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, சாப்பாடெல்லாம் ஆகுது, பெருசாகுது, நாம் வளர்ச்சி அடையும், பிரெயின் வருது. பிரெயினில் இந்த ஜீவவித்துக்களும் ஒரு பள்ளம் பிறந்தவங்க நீங்கள் கை வச்சு பாருங்க, பள்ளமாக இருக்கும். அம்மாங்க தெரியும், தலையில் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க, பள்ளமாக இருக்கும். பெரிய ஆக 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 அது பிடிக்கும், முடிக்கும். மூணு பின்னால அந்த மூளையில் இருக்கிற ஜீவத்தை குழம்பு பிரெயினில் நிற்கிறதுக்கு இடம் இல்லைங்க. அதனால முதுகு தண்டு வழியாக கீழே இறங்கும். ஓகேங்களா? கீழே இறங்கும். அது ப்ராசஸ் வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். அது கீழே இறங்கிற வருத்தக்கே கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆகிடும். 10-12 வருஷம் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னா முதுகு தண்டு கூட கடைசி எலும்பு வந்துருச்சுன்னு அதான் நம்மளுடைய பாடியோட சென்டர். இப்போ நம்ம பாடியோட சென்டர்னா நேரம் அஜாண்டிகளையும் வெர்டிகலாக போடணும்னு வச்சுக்கோங்க. இதை பிரிச்சோன்னா இதான சென்ட்ரு எவ்வளோ ஹைட்டாக இருக்கோமோ அதோட சென்ட்ரு எல்லாருக்கும் அதுதான். ஓகேங்களா? இடுப்பெலும்பு தான் வரும். இடுப்பெலும்புல இங்கே முதுகு தண்டில் அதான் சென்டர் பாயிண்ட். நம்மளுடைய பாடியோட சென்டர் பாயிண்ட் அதுதான். கருமையம் ஜெனட்டிக் சென்டர் அதுதான். அந்த ஜீவித்து குழம்பு தங்குற இடமும் அதுதான். ஓகேங்களா? அப்போ என்னன்னா இடுப்பெலும்பு கீழே இருக்கு. அங்குமே நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதனால என்ன பண்ணனா அது லிக்விடா இருக்கிறதுனால என்ன பண்ணனா வலிஞ்சு வரும். அப்படியே வருஷங்கள் ஆக கீழே வரும். கீழே வந்த பின்னாலையும் அங்க நிற்காம நம்ம உடம்புல இருந்து வெளியே போயிடும். அதான் மெச்சூரிட்டின்னு சொல்லுது. ஓகேங்களா? கான்செப்ட் உங்களுக்கு இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். உடம்புல இருக்கிற ஒரு பொருள் நம்ம உடம்புல இருந்து எக்ஸஸா இருந்தா அதுவா ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். அதான் அது செக்ஷுவல் விதம் ஃப்ளூயிட் அப்படின்னு. ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சா நம்ம ரொட்டீனா அங்கதான் வரும். சுற்றி அதே தான் வரும். சரி சார் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கொஸ்டின் வரும். எல்லாம் சொன்னீங்க, சரி உயிர் இருக்கா? என்ன சார் கொஸ்டின்? உட்காந்துருக்கோம், மாஸ்க் போட்டுருக்கோம், சொல்லியிருக்காங்க, சிரிக்கிறோம், பேரெல்லாம் இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். சரி கேட்குறேன், எங்க இருக்கு சொல்லு. சரி உடல் முழுசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கரெக்ட். வேற எதனா பதில்கள் எதனா ஒரு இன்ட்ராக்ஷன் கூட பார்க்கலாம். உயிர் எங்க இருக்கு? அவங்க சொன்னாங்க உடம்பு முழுசுன்னு இருக்குன்னு. வேற யாராவது? தலை உச்சியில இருக்கு. சரி ஓகே ரைட்டு. அடுத்தது தெரிஞ்சு சொல்ல, சும்மா ஆர்ட்ல இருக்கு. ரைட்டு ஓகே. இன்னும் சரி ஓகே. ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்ல வரீங்க. சொல்லலாம் கரெக்டா, இல்லைன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? எல்லாம் சரி சார், உயிர் போகலன்னு சொல்லி எப்படி உயிர் வந்துச்சு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் உயிர் போகிறது பேசலாம். நம்ம உடலுக்கு உயிர் எப்படி வந்தது? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சாதான் சென்டரில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி வந்ததுன்னு எப்படி போறதுன்னு தெரியும். எதன் மூலம் போகுது, எது போச்சுன்னா உயிர் போகும். உண்மையிலேயே ஒரு டாக்டர் ஒரு இறக்கும் தருவாயில மானிட்டர்லாம் போட்டு இசிஜி போட்டு பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேமராலாம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கண்ணாடியில் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பல்ஸ் எல்லாம் குறையுது, மைனஸ் ஆகிட்டே வருது, 0ல வந்து நிற்குது, பல்ஸ் நின்றுச்சு. கேமராவில் இது வரைக்கும் அகப்படவே இல்லை. தோச்சுக்கோங்க. போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, மேலே போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, ஏதோ ஒன்று போதும் இல்லையா, இது வரைக்கும் கண்டுபிடிக்கும். உயிரை பற்றி எங்கே போச்சு அப்படின்னு. ஏன்னா சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் அதை பற்றியான அறிவு முடிப்பாங்க. அவங்க நமக்கு உயிர், நம்ம உடம்புல உயிர் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனால் 2 உயிர் இருக்கு. நம்ம உடம்புல ஒரு உயிர் கேட்டாங்க, 2 உயிர் எடுத்துக்கிறீங்களா? இல்லையா? அம்மா உயிர், அப்பா உயிர், 2 சேர்ந்ததான். இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லையா? யாருக்கும் சந்தேகம் இல்லையா? நம்ம பேசிக் கான்செப்ட் தெரியலன்னா அப்புறம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. எதாவது என்ன நீங்கள்
டவுட் கேட்கலாம். ஓகே, டவுட் கேட்கறது டைம் சொல்கிறேன். அப்பாவோட உயிர் அம்மாவோட உயிர் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு புது உயிராகும். ஓகேவா? அம்மாவோட ஜீவ வித்து குழம்பும் வித்து குழம்புன்றது விந்துன்றதும் பெண்களுக்கு நாதம்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் சேர்ந்ததான் உயிர். ஓகேங்களா? சரி, அப்போ ஜீவ வித்து குழம்புனா உயிர் இருக்கு. புரிச்சுக்கிட்டீங்களா? உயிர் எங்க இருக்கு? எதோ எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க சென்டர் பாயிண்டா இருக்கு? நம்மளோட பாடியோட சென்டர் தான். பாடியோட சென்டர் தான். நீங்க மெடிடேஷன் செஞ்சாலும் மூலாதாரம் தான். மூலம் பிளஸ் ஆதாரம் மூலாதாரம். பாடியோட சென்டர் தான் உயிர் மையம் இருக்கு. உயிர் மையம் அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கு. நீங்க ஹார்ட்ல சொன்னாலும் இருக்கு, நரம்பு சொன்னாலும் இருக்கு, பிரெயின்ல எல்லா இடத்துலையும் இருக்கு. துகள்னு சொல்லிட்டோம். லைஃப் இங்கிலீஷ்ல வந்து லைஃப் ஃபோர்ஸ் அதுக்கு. அது என்ன சார்? கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் கொஞ்சம் கண்ணுக்கே தெரியாது. எவ்வளவு உயிரோட அழகு என்ன திருமணர் ஒரு பாட்டு பாடிட்டாரு. சொல்றீங்களா? அது உலகத்திலே ரொம்ப லேசான ரோமம் இருக்கு இல்லையா? பசுவோட ரோமம். அந்த பசுவோட ரோமம் எவ்வளவு தடிமனா இருக்கோ அவ்வளவு அகலத்துக்கு எடுத்துக்கணுமா. அதை 1,00,000 கூறாக்குனா எவ்வளவு வருமோ அதுதான் உயிரோட அளவுன்றான். நீ மைக்ராஸ்கோப்பில் இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த பாட்டு நீங்க படிச்சீங்கன்னா அதுதான் உயிரோட அளவுன்னா அவங்கள போய் பார்த்தாதான் கண்ணுக்கே தெரியாது. ஆனா உணரலாம். நீ உணரலாம். உயிரெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அவங்களோட உயிரை உணரலாம். உங்க உயிரை நீங்க பார்க்கலாம். நீங்க இன்னும் பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க உயிரை பார்க்கலாம். நான் பார்த்துக்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். அவங்க உயிரை நீங்க பார்க்கலாம். உடலாம் பார்க்க முடியாது, உயிரை பார்க்கலாம். வச்சுக்கோங்க, உன் உயிரை நீ பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடி உங்க உள்ளங்கையே கவனிங்க. உள்ளங்கைகளில் அருட்பேராற்றல் அலையலையாக பாய்வதாக பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரும்போது கைகளை மேலே கீழே மெதுவாக லேசாக அசைச்சு பாருங்க. கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து தூரம் விளக்குற மாதிரியும் பண்ணி பாருங்க. மேலே கீழே அசைக்கிறது, கிட்ட கொண்டு வரது, மேலே கொண்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ஜீவகாந்த ஆற்றல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வரும். மெதுவாக கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அசைச்சு பார்த்து நல்லா தெரியும். கிட்ட விளக்குறது, கிட்ட கொண்டு வருது, மெதுவாக மேலே கீழே ஆடுறது, இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளிலேயே ஒரு விதமான காந்த ஆற்றல் இருப்பதை உணர்வீர்கள். மெதுவாக அசைச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பண்ணுறாங்களா? நினைச்சா அந்த ஆற்றலை கைகளில் கொண்டு வந்து உடம்பு சரியில்லைன்னா பாசஸ் பண்ணலாம். டீச்சை கொடுக்குறதும் கையிலேருந்து கொடுக்குறாங்க, ஆசீர்வாதமும் பண்ணலாம். நீங்கள் கூட பண்ணலாம். பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேங்களா? அதுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி பண்ணுறதுன்னு. சார் எனக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, கை காலெல்லாம் வலின்றார். கை கால வலியெல்லாம் டாக்டரும் கொடுக்கக்கூடாது, மருந்தும் கொடுக்கக்கூடாது, 5 நிமிஷம் நல்லா ஆகணும். நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம். இருக்குது ஒருத்தர் உட்கார வச்சு பாசஸ் இருக்குது. அந்த பாசஸில் வந்து நீங்கள் கையில் வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வலியெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் கை வலி ரொம்ப சேரில் உட்கார வச்சு 5 நிமிஷம் நல்லா இருக்கும் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்க ஆற்றல்ங்கிறது உணர்ந்துக்கிட்டீங்க. ஓகேங்களா? உணர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஆற்றலை ஒருத்தர் நினைச்சு இருக்கலாம். அதுக்கு ஜீவகாந்த பயிற்சி இருக்கு. அந்த ஜீவகாந்த பயிற்சி 2 விதமாக இருக்குது. விளக்கு பயிற்சி வந்து கண்டுபிடிச்சு நீங்கள் எல்லா கோயிலுக்கு போனீங்கன்னா விளக்கு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை எப்படி பயிற்சியாக செய்யறதுன்னு தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த அகட்டாயை பயிற்சியில் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்னுடைய உயிரை பார்க்கணும்னு சொல்லி கண்ணாடி பயிற்சி கோவிலில் கூட கண்ணாடி கூட இருக்கு. மூலவருக்கு நேராக அந்த பக்கம் வச்சுருப்போம், பார்த்துக்கோங்க. எல்லா கோயிலையும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும்.
நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உருவம் தெரியும் தான். ஆனால் மெடிடேஷன் என்ன பண்ண கண்ணாடி எடுத்து ஒரு பயிற்சி செய்கிறாங்க. கொஞ்சம் பெரிய பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் உடல் தெரியாது. உங்கள் உயிரை நீங்கள் பார்க்கணும். உங்கள் உயிர் கண்ணாடியிலும் உங்கள் உருவம் தெரியாது. அவ்வளோ மங்களான ஒரு உருவம் தெரியும். உங்கள் உயிரை நீங்கள் பார்க்கலாம். அது பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் தேஜஸ், ஆற்றல், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். அது ஹை ஸ்டேஜ். அது ஒருத்தர் செஞ்சுட்டாங்க அப்படின்னா செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் செஞ்சால் போதும். அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணால அந்த ஜீவ பயிற்சி வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு, லேடிஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் தான் செய்யுது. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் செஞ்சுட்டிங்க. பவர்ஃபுல். அந்த கண்ணாடி பயிற்சி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்களா நல்லா படிப்பீங்க. குழந்தைய வளர்க்கணுமா குடும்பம் நல்ல குடும்பஸ்தர். வேலைக்கு போகிறீங்களா நல்ல வேலை. எந்த ஜாபோ அந்த ஜாபுக்கு அவங்கள அதுவே கூட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஜீவகாந்தம். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணதுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறீங்க சார் இந்த ஜீவகாந்தம் தான் அந்த செல்களை யூட்டிலைஸ். ஓகே, ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு ஜீவகாந்தம் தீனிவாக இருக்கோ, தீனிவாக அந்த ப்ரெஷர் இருக்கோ அந்த அளவுக்கு செல்லை நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். எந்த அளவுக்கு அது நல்லா பிடிச்சி வச்சிருக்கோ அந்த அளவுக்கு உயிர் துகள்கள் ரொம்ப இருக்கணும். உயிர் துகள்கள் அதிகமாக, உயிர் துகள்கள் தான் ஜீவகாந்தம் வருது. உயிர் துகள்கள் அதிகரிக்க, அதாவது குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டு சொல்லுவோம். ரெண்டு கியூ குவாலிட்டியாக இருக்கணும். இருக்கு நம்மக்கிட்ட, யாரும் இல்லைன்னு சொல்ல. நீ சாப்பிட்டா போதும் இருக்கு. ஓகேங்களா? குவாலிட்டியாக இருக்கா ஃபஸ்ட்டு குவாலிட்டி. தேவையான அளவு குவான்டிட்டியாக இருக்கா. நீங்கள் போனீங்கன்னா ஒருத்தர் பேர் சார் குழந்தை இல்லை சொல்கிறாங்களா, குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? இன்னொன்று அந்த ப்ரெஷர். ஓகேங்களா? எவ்வளோ இருக்கோ அந்த ஃபோர்ஸ் இல்லைனாவும் வராது. ரெண்டும் தான். குவான்டிட்டி இல்லைன்னா நெக்ஸ்ட் அந்த உயிர் உற்பத்திக்கான ஆற்றல் குறைஞ்சிடும்னு சொல்கிறேன். அப்போ நாம் அந்த உயிர் துகள் எண்ணிக்கை குவாலிட்டி குவான்டிட்டியாக இருக்கணும். அதுக்கு ஜீவன் உங்கள் கைகள் 2 கால். நல்லா கால் பயிற்சி, நீங்கள் உடற்பயிற்சி தெரிஞ்சவங்க காலில் பயிற்சி செஞ்சால் எங்கள் பிரெயின் இருக்குது, 2 கண், 2 காது, ஹார்ட்டு, கிட்னி ப்ரெஷர் பண்ண அந்தந்த ஆர்கனில் இருக்கிறது நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். மண்ணை விட கொஞ்சம் மோசமானது சாணி போட்டுருக்கு. சாணி விட ரொம்ப மோசமானது சிமெண்ட்டு. சிமெண்ட்டோட மோசமானது மொசைக்கோட மோசமானது டைல்ஸ் மோசமானது கிரானைட்டு. கிரானைட்டோட மோசமானது மார்பிள். இதனால யாராக இருக்காங்களோ அவங்களால பாடியோட டெம்பரேச்சர் கம்மியாகும், மூட்டு வலி வந்துடும். நீங்கள் என்ன பயிற்சி செஞ்சாலுமே சரி கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர். ஒருத்தர் மூட்டு வலி இருக்குது, கிரானைட்டில் 10 நிமிஷம் நின்னா போதும், அந்த மூட்டு வலி நல்லாவே ஆகவே ஆகாது. இந்த சில்னஸ்ஸு நல்லா இருக்குது, மெடிடேஷன் நல்லா செய்கிறாங்க, இந்த பயிற்சியெல்லாம் நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு மனம் நன்றாக இருக்கும். அதற்கு தியான பயிற்சி செய்யும். நான் சொன்னேன் காய்கறிக்கு ஒரு மருந்து பேசுவாங்க. பிராக்கெட்டில் சொல்லியிருப்பாங்க மருந்து அல்லன்னு. நான் சொன்னேன் மருந்து. காய்கறிக்கும் ஒரு மருந்து செய்யணும். நாட்டு மருந்து எதாவது போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அதோட தேன் சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. 2-3 மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா வருவான்னு சொல்லுவாங்க. அதோட சைடு 2 மருந்து இருக்குது. இந்த காய்கறி பயிற்சி நல்லா வரணும்னு சொன்னால் 2 மருந்து கூட சேர்த்துக்கிட்டா நல்லா வரும். ஒன்று மெடிடேஷன், இன்னொன்று உடற்பயிற்சி. நல்ல பாடி எக்ஸசைஸ் செய்யணும். செஞ்சால் இன்னும் நல்லா பவர்ஃபுல் கொடுக்கும். மெடிடேஷன் நல்லா செஞ்சால் வரும். நீங்கள் மெடிடேஷன் செஞ்சீங்கன்னா பிரெயினுக்கு ஓகேங்களா. மெடிடேஷன் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சீங்கன்னா உங்கள் காய்கறி பயிற்சியில் மெடிடேஷன் சேர்ந்து வரும். கூட்டு மருந்து நல்லா வேலை செய்யும் காய்கறி பயிற்சிக்கு. அப்போ தினந்தோறும் யார் நல்லா செய்கிறாங்களோ அந்த மைண்டு நல்லா வந்துருச்சுன்னா, பவர்ஃபுல் மைண்டு ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னால் அதான் வில் பவர். எதையும் தாங்கும் வலிமை மனதிற்கு வந்துடும். நல்ல முடிவெடுக்கும் திறன். அப்போ எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எது செஞ்சால் நல்லது, சிந்திக்கும் ஆற்றல், எது செஞ்சால் நல்லது, மற்றவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, தீர விசாரிக்கும் அறிவு, பகுத்தறிவு எல்லாமே கிடைச்சிடும். அப்புறம் என்ன பண்ணலாம், கரெக்டான முடிவு எடுக்கலாம், டிசிஷன் எடுக்கலாம், வில் பவராக இருக்கலாம், லைஃப் இஸ் சக்ஸஸ்ஃபுல்.
இப்போ பயிற்சி எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லலாம். நானே எங்கள் ஃபேமிலியில் இருக்கோன்னா கண் கூட ரொம்ப பேரும் பார்த்துருக்கோம். இப்போ யார் செஞ்சாலும் அவங்க சக்ஸஸாக நெகட்டிவே கிடையாது இந்த பயிற்சி செய்கிறவங்களுக்கு. ஏன்னா பிரெயினுக்கு வந்து நல்லா இருக்குன்னா மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை போடணும், வில் பவர் நல்லா கூடும், உடம்புல ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடும். சுகரு, வெயிட்டாக இருக்குது பாடி ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிடும். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு போய் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிடும். இதில் ஒரு டெக்னிக் ப்ராக்டிக்கல் இருக்குது, அது செஞ்சால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும் அவ்வளோதான் சாப்பிடுவீங்க. அதுக்கு மேலே உங்களை சாப்பிட வைக்காது. அதான் உடம்பு வந்து ஸ்லிம்மான அப்படியே தான் இருக்கும். அதிகமாக மேல் பண்ண உங்களுக்கு பசிக்காது. அப்போ வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும். அப்போ உங்களுக்கு உள்ளார இருக்கிற ஜீவகாரணம் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும், உயிர்த்துக்கள் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும், நரம்பு செல்லாம் முறுக்கேற்று வைக்கும். அப்போ உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரி செய்யும். எங்கெங்கெல்லாம் சில கிளான்ஸ் எல்லாம் சுரக்காமல் இருக்கும், சுரக்க வைக்கும். அது சுரந்துட்டு நல்லா இருக்கும். ஒருத்தர் சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுகர்னா இன்சுலின் சுரக்கல, அதுதான் கான்செப்ட். அதுதான் இன்சுலின் சுரந்தா சுகர் தேவையில்லை. இன்சுலின் சுரக்காம நீ என்னதான் சாப்பிட்டுட்டே இருந்தாலும், டேப்லெட் சாப்பிட்டு இருந்தாலும் சுகர் நல்லா ஆகாது. சுகர் நல்லா ஆகலைன்னா அப்புறம் இன்சுலின் சுரக்காது. இன்சுலின் டைரெக்டாக நல்லது தான். வெறும் தரையில் நடக்கிறதுன்றது ஒரு கான்செப்ட். ஓகேங்களாமா? புல் தரையில் நடக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும். கல்லும் மல்லும் காலுக்கு மெத்தன் அது மாதிரி ஒரு விரதத்துக்காக நடந்து போகிறது அது ஒன்று. ஓகேங்களா? பெரும்பாலுமே வீட்டில் நாம் இருக்கிறோம்னு சொன்னால் இது மாதிரி வெறும் தரையில் கால் வந்து பதிக்காம வச்சுக்கோங்க. அது சண்டை பாயிண்ட். ஓகேங்களா? நம்ம முதுகெலும்பு கடைசி எது கடைசி அப்படின்னு சொன்னால் அது வந்து மலத்வாரம், குதம் அப்படின்னு பேர் சொல்லிக்கலாம். அதுதான் அங்கதான் இருக்குது, அங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு. இது என்ன பண்றாங்கன்னா அது பேர் ஒன்று வச்சிருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இருக்க, நட்சத்திரம் ஒன்று கொடுக்க மாட்டேன் என்று மனதையே சாட்சி வைத்து உறுதியளிக்கிறேன். படிக்க கையெழுத்து இல்லையா? கைகளை மேல வச்சுக்கணும். அந்த கைகளை ஒட்டி வைக்க மாட்டேன். கைகளை ஒட்டி வச்சுக்கோங்க. மூலப்பந்தம் செஞ்சுக்கோங்க. நாக்க மேல வைங்க. இழுத்து பள்ளிக்கு வழியாக ரிலீஸ் பண்ணுங்க. உடல் முழுவதும் அப்படியே கவனிச்சுக்கோங்க. மூலம் ரிலீஸ் பண்ணுங்க. கைகளை கீழே விடுங்க. Five, 6, 7, 8, 9, 30 மேல வச்சுக்கலாம். பைய இதே நீங்க மேல 10 அஸ்வினி மீட்டர் ஓஜஸ் போடுறோம். கவுண்ட் பண்றோம். அஸ்வினி 1, 2, நல்லா படக்குங்க, கால் நல்லா படக்குங்க. 3, 5, 6, 7, 8. மூலப்பந்தம் செஞ்சுக்கோங்க. நாக்க மேலே வைங்க. மூச்சை நாக்கு வழியாக மேலே இழுங்க. பிரெயினுக்கு பள்ளிக்கு வழியாக விடுங்க. உடல் முழுசும் அப்படியே கவனிச்சுக்கோங்க.
மெதுவாக மூளை பந்தம் ரிலீஸ் பண்ணுங்க. கால்களை கீழே விடுங்க. 6 7 பாருங்க. கால்களை துடி கால்களை வைங்க. துடி கை சப்போர்ட் நல்லா வச்சுக்கோங்க. இடது கை தொடங்கி வச்சுக்கோங்க. இதே நேரம் 10 முறை அஸ்வினி மீட்டர் ஓஜஸ் பண்ணணும். கண்களை மூடிக்கோங்க. கிட்ட போங்க. 3 4 5 இது காலே 7 8 9 10 10 முறை செஞ்சாச்சு. 11 முறை மூளை பண்ணு செய்வீங்க. நாக்கை மேலே வைக்கிறீங்க. 6 7 8 9 10 10 முறை செஞ்சாச்சு. 11வது மூளை பண்ண செஞ்சுக்கோங்க. நாக்கை மேலே வைங்க. மூச்சை இழுத்து சொல்லிட்டு போய் விடுங்க. உட்காராங்க வஜ்ராசனத்தில். அப்போ வஜ்ராசனம் செய்யணும். படுத்துட்டு மகராசனம் செய்யப்படுமா இல்லையா? அப்போ உடற்பயிற்சியோடவே காயகல்ப பயிற்சி மேக்சிமம் வந்துடும். காலையில் செய்கிற பயிற்சி மேக்சிமம் அப்படிதான் வருவாங்க. தனியாக செய்யவே மாட்டாங்க. சாயந்தரம் எப்போதான் சாயந்தரம் செய்யலாம். சாப்பிட்டு ஜீரணம் ஆயிருக்கணும். ஜீரணம் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அப்போ 1 மணிக்கு சாப்பிட்டேன்னா 4 மணிக்கு 5 மணிக்கு செய்யணும். எல்லாம் கீழே மேட் இருக்கணும். அவ்வளோதான். நீ ஆஃபீஸை விட்டு வேலை விட்டு காலேஜை விட்டு வர்ற, செப்பல் சூடுற செய்யலாம். ஓகேவா? ஃபேஸ் வாஷ் பண்ணணும், அதெல்லாம் ஒன்று செய்யலாம். செஞ்சுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்யலாம். சார் ரொம்ப தண்ணி தான் வந்தோடனே குடிச்சிட்டேன், டீ குடிச்சிட்டேன், காஃபி குடிச்சிட்டேன், லிக்விட் சாப்பிட்டா ½ அன் ஹவர் கழிச்சு செய்யலாம். சார் 5 மணிக்கு வந்துட்டேன், வந்தோடனே ஏதோ ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டேன், இல்லை வரும்போதே சாப்பிட்டு வந்தேன், அப்புறம் ½ அன் ஹவர் விட்டுட்டு செய்யலாம். ஓகேவா? 5:30 6 சார் வரதானே 8 மணிக்கு தான் வருவேன், செய்யுங்க. 8 மணிக்கு செய்யுங்க. 9 மணிக்கு தான் வருவேன், செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும். நீ 9 மணிக்கு சாப்பிட்றியா, அதுக்கு முன்னாடி செய்யணும். ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும். சரி, அப்போ டைமிங் வந்து உங்கள் டைமிங் தான். அதெல்லாம் எனக்கு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வினி முத்திரை தான் செய்யணும். 10 முறை செஞ்சால் 100 வாட்டி செய்யணும். ஒரு நாளைக்கு தொடர்ந்து 48 நாள் செஞ்சுட்டு வாங்க. என்னென்ன ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக் க்யூர் பண்ணும். என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அவங்க சொல்கிறாங்க. மைக்ரேன், தலைவலி, பசி எடுக்காமல் இருக்கிறது, ஃபேட்டு, சுகரு, மென்சஸ் ப்ராப்ளம், என்னென்ன இருக்கோ எல்லா ஜீரண கோளாறு, ஏப்பம், தூக்கம் சரியாக வரதில்ல, எல்லாமே க்யூர் பண்ணும். இதுதான் மருந்துன்னு சொல்லு. இந்த மருந்தோட 2 மருந்து சேர்த்திங்கன்னா நல்ல வேலை செய்யும். இன்னும் நல்ல வேலை செய்யும். தவமும் உடற்பயிற்சி 3 முக்கூட்டு மருந்து செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். மேட் போட்டு தான் செய்யணும். ஓகேங்களா? நல்லா மெமரி பவர், பிரெயின் போகிறதுனால பிரெயின் நல்லா மெமரி பவர் இன்க்ரீஸ். ஸ்டாட்டிக் வந்துட்டாங்க. முன்ன எங்க வைக்கணுமோ இதே நிலையம் முன்ன வச்சுக்கணும். ஓகேங்களா? யார் என்ன பொசிஷன்ல என்ன இருக்காங்களோ அவங்களால எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அதுவாக மாற்றிடும். நீங்க மாற்ற வேலை, அதுவாக மாற்ற. இந்த சிறிய காய்கறி பயிற்சியை பேராசிரியர் எங்கள் அறக்கட்டளை கல்லூரி தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் உங்களுக்கு சிறந்த முறையிலே கேட்குதுங்களா பேசுறது? சிறந்த முறையிலே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். ரொம்ப பயனுள்ள வகையில் இது இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
ஐயா கூறியது போல் 48 நாட்கள் குறைந்தபட்சம், அதாவது ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் தவறாமல் காய்கல்ப பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஐயா சொன்னது மாதிரி கருவிலே திருவுடையார்ன்ற ஒரு பெரிய பொருட்கள்லாம் நீங்கள் வருவீங்க. தாய் குழந்தைகளுடைய அமைதி சந்தோஷம்தான் குடும்ப அமைதி, குடும்ப சந்தோஷத்துக்கும் அடிக்கணும். அதை ஒட்டி தான் சமுதாயம், அதை ஒட்டி தான் ஊர் உலகம் எல்லாமே அமைதியும் பெருமகளும் பண்ண முடியும். எனவே இந்த சீரிய பயிற்சியை அந்த காலத்தில் இந்த காய்கல்ப பயிற்சின்றதெல்லாம் ஒரு முனிவர்கிட்ட போய் சீடனாக இருந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 10 வருஷம் காத்து அவர் பின்னாடியே போயிடணும். அவர் எப்போ இன்னைக்கு எதாவது சொல்லணும்டா அவனுக்கு, ஏன்னா நீ ரொம்ப நாளையும் கூட இருக்கிற அப்படின்னு அவர் நினச்சி சொல்லும்போது தான் இந்த சீரிய தத்துவம், சீரிய விஷயங்கள் விளக்கங்கள் அவனுக்கு மட்டும்தான் சொல்லுவார். சொல்லும்போதே சொல்லிடுவாரே, நீ வேறு சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு சித்தர்கள்லாம் வடிவமைச்ச இந்த பயிற்சி காய்கறி பயிற்சின்றது. இதே மாதிரி தான் ராமானுஜர் பெரிய ஒரு விஷயத்தை கடவுளுக்கு சொல்கிறார். ராமானுஜா, ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், இதை நீ மட்டும் தெரிஞ்சுட்டு மேலே சேர், அடுத்தபடிலாம் நீ சொல்லணுன்ற அவசியம் இல்லை, சொன்னேன்னா உன் தலை சுக்குநூறு ஆகிடும்னு சொல்கிறேன். அதுக்கு ராமானுஜர் சொல்கிறார், நான் மட்டும் மேலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நானே தொண்டரடி பொடியிலேருந்து நான் தான், அடியாருக்கெல்லாம் அடியார் தான் நான் இதை நான் சார்ந்த சமுதாயம் அத்தனை பேர் நான் சொன்னாதான் அவங்க மேல் உலகத்தில் சொற்குலகத்துக்கு போக முடியும். ஒரே கோட்பாடோட கோயில் மொட்டை மாடியில் நின்று சொல்கிறார் அந்த மந்திரத்தை. ஒன்றும் இல்லை, நம்ம நாராயணா தான், பட் இதை சொன்னாவே தலைவடிச்சிடும் அப்படின்னலாம் இந்த காலகட்டத்தில் ராமானுஜர் தைரியமாக எல்லாருமே சொன்னார். அந்த மாதிரி இந்த காய்கல்ப பயிற்சின்றது ஒரு சித்த மகா புருஷருக்குள்ள பின்னாடி ரொம்ப காலம் அவங்களோட இருந்தால் தான் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கவே முடியும். அதாவது இந்த ஒரு நிகழ்வுக்கே நீங்கள் உள்ள நுழைங்க. ஏதோ நீங்களாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் இந்த சீரிய நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஐயா சொல்லிக் கொடுக்க நீங்கள்லாம் கொஞ்சம் தயாரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் நீங்களாம் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் செல்வ வளத்தையும் மன அமைதி பெற்று நீடூடி வாழ எல்லாம் வல்ல இறைவர்களை பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். இன்னொரு விஷயம், இவ்வளோ நேரம் இருக்கிறதுல சமையல் ரூம்ல சமைச்சிட்டு இருப்பாங்க. இங்கே நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம். இங்கே வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஏதாவது இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரியே ஒரு சரௌண்டிங்ஸ்ல இருந்து வெளி உலகம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஒரு 2 வருஷமா நம்ம அப்படிதான் இருக்கோம். பல நாள் கழிச்சு லாக்டவுன் நாளைக்குன்னா இன்னைக்கு எல்லாரையும் உங்களை பார்க்கறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, தெரியாத முகங்களை நிறைய வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. மிஞ்சி போனால் ஒரு 10-15 பேரை நம்ம தெரியாத முதல் பார்க்கறதே 2 வருஷத்துல ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ எனக்கு இப்போ நான் கிளாஸ்க்கு 5 to 6 months வந்துட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் என்னோட ஜாப் சேஞ்ச் பண்ணதுனால என்னால் வர முடியல. ஸோ இப்போ சார் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் ஃபீல் பண்ணுறேன், யோகா கிளாஸ்க்கு எப்படி இருந்தாலும் வந்திருக்குமே, ஏன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இப்போ இந்த பயிற்சி பண்ணும்போது ஓகே, எனக்கு என்னன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற எனக்கு 90% ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு 3 நிமிஷம் காலையில், மதியம், சாயந்தரம், நைட்டு அப்படின்னு சார் பிடிச்சார்ல, அந்த 6 to 9 நிமிஷம் செஞ்சாவே இருக்கிற நோயெல்லாம் போயிடுமேடா. இந்த ஒரு மேஜிக்கு நம்மளுக்கு இத்தனை நாளாக தெரியாமல் போச்சு அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு ஃபீல். 18 வயசு போய் இவர் ஒரு பக்கம் இருப்பார், பையன் நடந்துட்டே வேண்டி நின்று. ஸோ கூட்டு கொடுத்து தனி கொடுத்தனாகி தனித்தனி கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபீல்டும் அந்த நிலைமை தான். இது எப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பழைய சகஜ நிலைமைக்கு திரும்பணும்னு நினைக்கும் போது நம்மளுக்குள்ளே இருக்கிற விட்டு கொடுக்குற மனப்பான்மை எப்போ வளருதோ, குறிப்பாக பெண்கள் இடத்துல ஏன்னா உங்களெல்லாம் குறை சொல்ல தேசியத்தை படுத்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் வயசு ஆகிடுச்சு, அதனால் உங்களை பற்றி சொல்லலாம், தப்பு இல்லை. உங்களுக்குள்ள ஒரு நல்லா விட்டு கொடுத்து எல்லாரும் அரவணைச்சு போகிற ஒரு மனப்பான்மையை இந்த சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியவில்லை, கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கு. அப்போ தான் நம்மளுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாகவும் மகிழ்வோடு இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இங்கன்னா நாளைக்கு தான் லாக்டவுன், அங்கே இன்னிருக்கு நாளைக்கு 2 நாள் லாக்டவுன். அதனால தான் இதுக்காகவே நான் அங்கேருந்து வந்தேன். கர்ஃப்யூ எல்லாம் தாண்டி வந்துடுது. இதுக்கு மேலே சர்டிஃபிகேட் இல்லை, பட் கிளாஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கற்றுக்கிறதுனால இதுவே என்ஜாய் மட்டும் பண்ணேன். பெரியார்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே குரு தான் சார். இந்த
ஆயக்கலைகள் 64 அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான கலையா நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நம்ம வந்துட்டு இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி தரதை விட நம்ம இதை பயிற்சி பெற்று நம்ம வந்து அனுபவத்தை அடையணுங்கிறதுக்கு அவரே வந்து எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாரு. நான் இது வந்து இத்தனை 17 வருஷமா நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன். நான் மாணவனாக இருக்கும் போதுலேருந்தே கற்றுக்கிட்டேன். அதனால நான் இந்த பயனெல்லாம் என் குடும்ப இதுலேயும் சரி நானும் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கற்றுக்கிட்ட எல்லாரும் நாமளும் அதே போல் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து நம்ம வாழ்க்கையில் பலன் பெறணும். அது வந்து அவரே வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு. நாமளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இதை வந்து தொடர்ந்து பயிற்சி இன்னைக்கு வந்து கிளாஸ் கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இதுக்கு அட்டன் பண்ணதில்லை, இது ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. இந்த கொரோனா இஷ்யூவால் இங்கே வேலையை விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்துருக்கோம். இங்கே பாட்டியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் இதெல்லாம் கற்றுக்கலாம். இந்த அம்மா வந்து ரொம்ப இது இருந்து எப்பயும் கற்றுட்ருக்காங்க. ஸோ எங்களை வந்து ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எங்களோட ஃபஸ்ட்டு அவங்க மூலிமா இங்கே வந்தோம். நான் வந்தனால இவரையும் கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு டைமும் இது வந்து எங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஸோ அவங்களும் வந்து இந்த பாட்டு கற்றுக்கிறது, அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்கிறது, அது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த எக்ஸசைஸும் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அவருடைய குடும்பம், அவருடைய தொண்டும் தொழிலும், அவருடைய எதிர்காலம் ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை தமிழகத்தின் சார்பாக வழங்குகின்றோம். முக்கியமான நீங்க வாங்க. எல்லாரும் சகராவதாங்களாப்பா? நீங்களும் எப்படி இருக்கு நம்ம தெரியும். இன்னொரு வாட்டி ஜீவஜோதி அவர்கள், கனிஷ்கா, ஜீவபிரியா அவர்கள், நாகராஜ், எல் நாகராஜ், ஆர் எம் ரஞ்சனி, கனிஷ்கா அவர்கள், திரு நாகராஜ் அவர்கள், ஜெயரணி, அபிநயா, உமா ரஞ்சனி அவர்கள், உமா, ஜெயஸ்ரீ அவர்கள், அபிநயா அபிநயா அவர்கள், ஸ்பீச் ஒரு 5 நிமிஷம். இதில் தியான கிளாஸில் பின்னாடி நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கும் சில பேர் தெரிஞ்சுக்கிறோம், சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு வந்துருக்கீங்க. காலையில் எழுந்திரிச்சிருந்து தூங்குற வரைக்கும் இந்த மனத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லா செயலும் நடக்குது, எல்லா செயலுமே. ஆனால் நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா நிறைய செயல்களுக்கு தேவையற்ற செயல்களுக்கு வந்து நம்ம என்ன ஆகிடும், அடிமையாயிடும். அதனால் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நெகட்டிவான பலன்கள் கிடைக்குது.
நாம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த காலேஜுக்கு போனாக்கா அங்கே படிக்கலாம், இங்கே போனால் இப்படி படிக்கலாம், இங்கே போனால் இப்படி படிக்கலாம், இந்த ஸ்டூடெண்ட்டோட போனால் இப்படி ஆகிடும், இந்த பாப்பாவோட போனால் இப்படி ஆகிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லை. அந்த மனம் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னா, நீங்கள் சொல்ல போகலாம் உங்கள் உடம்புல கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, தலை இருக்கு. அப்போ மட்டும் எப்படி அவங்க 1 2 3 இதுதான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து செய்றீங்க. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு இல்லாமல் வேற ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்கு, அதுதான் மனம். அந்த மனம்ன்றதை இது யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காரு. அது உள்ளான்னு மாற்றி சொல்லுவாங்க, மனசாட்சிப்பாங்க, அதும்பாங்க, இதுபாங்க. ஆனால் மனம்ன்றது இது வரைக்கும் இல்லை. ஆனால் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் மோனிஷா சொல்லு. நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொன்னோம்மா. வித்திகா அம்மா அவர்கள், காயத்ரி, விஜயதர்ஷினி அவர்கள், அனுஷா, காயத்ரி அம்மா அவர்கள், சத்தமா சொல்லாமே பசிக்குதுங்களா? அனுஷா அம்மா அவர்கள், மாது, சேகர் ஐயா அவர்கள், சுப்ரியா, மாது தமிழரசி, மாது ஐயா, மாது ஐயா அவர்கள், சுப்ரியா தமிழரசி அவர்கள், தயாபிரியா, ஈஸ்வரி அவர்கள், ஜயனா பிரியா அவர்கள். அம்மா யாருக்காவது விட்டு போச்சாம்மா? எல்லாத்துக்கும் வந்துருச்சா சர்டிபிகேட்? யாருக்காவது விட்டு போச்சுன்னா சொல்லுங்க. துணை பேராசிரியர் அல்லாத குடும்பம், அவர்களுடைய உடல் நலம், அவர்களுடைய ஆன்மீக சேவை, வாழ்ந்த வையகம் அனைவரும் வந்து இருந்து அமைதியாக பொறுமையாக, குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா பொறுமையா இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே உலக நல வாழ்த்து பாடிடலாம். அப்படியே ஒரு நிமிஷம் உட்காந்துக்கோங்க. அந்த